மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இது பற்றிய மேலும் தகவலை அன்பழகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், போக்குவரத்து துறையிலிருந்து இன்று இரவே ஆம்னி பேருந்துகள் இயக்கம் நடைபெறணும்ன்ற உத்தரவு வந்திருக்கு. இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும்? இன்று இரவுல இருந்தே இயக்கப்படுமா? எல்லா பயணிகளுக்கெல்லாம் முன் அறிவிப்பு நீங்க வெளியிட ஆரம்பிச்சிட்டீங்களா? மேடம், 22/1/2024 போக்குவரத்து துறை சார்பில் எங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. ஆம்னி பேருந்துகளை 24ஆம் தேதி மாலையிலிருந்து கிளாம்பாக்கத்துல இருந்து இயங்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. சர்க்குலர் கொடுத்த ஆம்னி பேருந்துகளை சாதாரணமா 90ல இருந்து 30 நாட்கள் முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு 4 நாள் தொடர் விடுமுறைனா இன்னைக்கு மட்டும் ஒரு 60,000 பயணிகள் டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல திடீர்னு பயணிகளை நீங்க இப்ப மாத்துக்கணும் சொன்னா 60,000 பயணிகளை மாத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, வாய்ப்பு இல்ல. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் 1500 ஆம்னி பேருந்து இயக்குறான். 1500 ஆம்னி பேருந்து இயக்கும் போது அங்க இப்ப கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல 144 ஆம்னி பேருந்துகள் நிறுத்திக்கிட்டு தான் இருக்கு. எப்படி இந்த 1500 ஆம்னி பேருந்துகள் அங்க போய் நிறுத்த முடியும்? இது மாதிரி நிறைய பிராக்டிக்கல் சிக்கலை, நடைமுறை சிக்கலை சொன்னா எங்க தரப்பு கோரிக்கையை கேட்க யாருமே இல்லை. இப்ப கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்காங்க. சிஎம்பி அதிகாரி இங்க பயணிகளுக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35,000 பயணிகள் கோயம்பேடுல ஏறுவாங்க. கிட்டத்தட்ட சென்னையில 60,000 பயணிகள் ஏற போறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல அரசு இது மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையா பயணிகளுக்கு பொதுமக்கள் கொடுக்கணுங்கிறது தேவையில்லை. இன்னைக்கு மாத்தன்னு உடனே கட்டாயம் என்ன? கால அவகாசம் கொடுத்தாலும் எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்து பேசி நாங்க கிளாம்பாக்கம் பேருந்துல போகலன்னு சொல்றேன். போறோம்னு தான் சொல்றோம். எங்களுக்கு அதுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுங்க, நாங்க போறோம்னு தான் சொல்றோம். எங்களுக்கு சம்பந்தமா அரசு ஒரு முறையே கூட பேச்சுவார்த்தையை கூப்பிடல. சும்மா ஒரு மீட்டிங் கூப்பிட்டு ஒரு அட்டன்ஸ் வாங்கிட்டு எங்களை அனுப்புறதுல குறிக்கோளா இருக்காங்க. எங்க தேவைகளை பண்ணி தர்ற மாதிரி இல்லை. 2017 இருந்து இன்னைக்கு வர 150 கோரிக்கை கட்டளை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் தனிப்பிரவன் கூட பண்ணித்தரமே எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவுமே பண்ணித்தரல. பேசிக் பஸ்கள் நிறுத்துவதற்கான வசதி கூட அங்க பண்ணித்தரல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 60,000 பயணிகள் ஆம்னி பேருந்து பயணிக்கிறாங்க. அவங்க பாதிக்காத வண்ணம் அரசு நடவடிக்கை எடுக்கணும். சார், ஏற்கனவே இதுக்கான முன்னறிவிப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததா இல்ல இது திடீரென சொன்னதுனால உங்களுக்கு முன்னறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்குறாங்க? 22/1 கொடுத்துட்டு 24ஆம் தேதி 2 நாள் எப்படி மேடம் இவ்வளவு பெரிய பேருந்துகளை இவ்வளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்ற முடியும்? எங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல ஒரு அலுவலகம் கூட இதுவரை எங்களுக்கு கொடுக்கல. கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்துல 50 அலுவலகம் கொடுத்துருக்காங்க. அங்கன ஒரு அலுவலகம் கூட எங்களுக்கு கொடுக்கல. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்காம உடனே எப்படி மாற்ற முடியும்? சார், 24னா இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா சார்? 22 கொடுத்துருக்காங்க. ஓகே, 22 கொடுத்துருக்காங்க. சார், இப்போ என்ன சார், இப்போ உடனடியாக அதை மாற்றுறதுக்கு அங்கே பேருந்து நிலையத்திலேயும் ஆம்னி பேருந்து நிலையத்தை ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. வேற என்ன சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பயணிகள் வருகையை தாண்டி உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன சார்? பேருந்துகள் நிறுத்துவதற்கு போதுமான வசதி கொடுக்கணும் அவங்க. ஓகே, பேருந்து நாங்க இன்னைக்கு 1400 பேருந்து இயக்குறோம்னா 1400 பேருந்துகளை இயக்குறதுக்கு இப்ப அங்க நிறுத்த இடம் வேணும்னா மேடம். சார், அங்க இடம் இருக்கு. 1400 பேருந்துகள் நிறுத்தலாம் அப்படின்னு 144 பேருந்துகள் நிறுத்துவதற்கான இடம் தான் மேடம் இருக்கு. அப்ப இன்னைக்கு நைட்டு அப்போ 140 பேருந்தாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இருந்து இயக்க முடியுமா? அப்போ நீங்க 140 பேருந்துகளுக்கு இடம் இருக்குன்னா கூட இப்ப நாங்க தென் தமிழகம் அனைத்து பேருந்துகளும் வயா கிளாம்பாக்கம் போய்தான் நாங்க போறோம். பேருந்து நிலையம் போய்தான் போறோம். சரி, இப்போ இந்த உத்தரவை மீறினால் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின் படி மட்டுமில்லாமல் கிரிமினல் சட்ட நடவடிக்கை பாயும்னு போக்குவரத்து துறையில இருந்து வந்திருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? 2002ல நாங்க சங்க சார்பா போட்ட வழக்குல 2003ல முதன்மை பெஞ்சு ஒரு ஆம்னி பேருந்து சென்னை நகரத்துக்குள் வர எந்த தடையான இல்லைன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் இருக்கு சென்னை ஹைகோர்ட்ல. அந்த ஆர்டரை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நாங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க சார்பா கண்டப்ட் நோட்டீஸ் நேற்று சர்வ் பண்ணியிருக்கோம். போக்குவரத்து ஆணையர் மற்றும் இப்ப எல்லா காவல்துறை ஆணையருக்கு மற்றும் ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லாருக்கும் நாங்கள் வழங்கியிருக்கோம். அது மீறி அதிகாரிகள் இது மாதிரி பயணிகளை துன்புறுத்தினா நாங்க வேற வழியில நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல தொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்படும். அப்போ இன்று இரவு நீதிமன்றம் ஆணை இருக்கு ஆம்னி பேருந்து நகரத்துக்கு செல்லலாம்னு. இப்ப நீதிமன்ற ஆணையும் மதிக்காம சில அதிகாரி அதையும் துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் பெருசா அரசு பெருசான்னு தெரியல. ஓகே சார், இணைப்பில் உங்கள் கருத்து தகவல்களை பதிவிட்டதற்கு மிக்க நன்றி.
இன்று இரவு முதல் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் என்று ஆம்னி பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.